அந்த இதழ வந்திருக்கு. கிலோ வந்து 15,000. கிலோ 15,000. இங்கே தான் வந்து கடையில் முதல்ல சாப்பிட்ருக்குறேன். வாழையில வச்சு தந்திருக்கிறோம். நடுவில் சின்ன முள் இருக்கும். மண்ணுக்கு ஆட்டை எடுத்துக்கிறது பிரியா பாரு இப்படி 5 கிலோ காண மாட்டேன். கனவா கருவாடம் பேர் தண்ட கடையே முறுக்கா காட்டுட்டா முறுக்கா துணி பேக் பாத்தீங்களா நெத்தலிக்கு வந்த நான் மனம் மாலதீவு தானே மாசுக்கு ஃபேமஸ். வணக்கம். இப்ப பாத்தீங்களா நான் கருவாட்டு கடையில நிக்கிறேன். சரியோ கருவாடு வாங்க வந்திருக்கிறேன். பாப்போம் கருவாடு வாங்கி போட்டு ஒரு என்ன சொல்லுங்க காலமாக ஓடி சாப்பிடையில ஒரு பிளேண்டி இல்லை நிறைய பிளேண்டி மட்டும்தான் கொடுத்தேன். நான் பசிக்குறேன். ஆனால் ஒரு நாளும் நான் வந்தது கடையில் சாப்பிட்டது இல்லை. அந்த விரைக்கு ஏதோ ரோல் சாப்பிட்டேன். நான் அங்கேருந்து விரைக்க குழந்தை இருந்து. ஆனால் இங்கால வந்த அப்புறம் சாப்பிட இல்லை. நான் கடையில் சாப்பிட இல்லை. இன்றைக்கு பார்ப்போம் நோமலை கடையில் ஏதாவது சாப்பிட போகிறேன். நான் அண்டைக்கு வாங்கினேன். இது என்ன விலை? இது அண்டை வாங்கினா நல்ல கருவாடு. இது என்ன விலை? அது இது 1400. அதைத்தான் வாங்கினேன். 700 ரூபாய்க்கு 1 கிலோ. இது இல்லை தாங்க 1 கிலோ தாங்க நல்ல கிடந்தா அது அண்டை. முழுது மடுத்தேன் நானே. இது நான் அண்டைக்கு வாங்கினான். நல்ல கருவாடு 1400. நாங்கள் அந்த குடலும் தலையும் எடுக்கணும். 1400 அண்டைக்கு வாங்கி நான் சந்தைக்கு நெடுக போயிடாது தானே. சில நாளில் கறி பொரிச்சது அப்படி இப்படி செய்தது. ஆனால் இதுதான் வாங்க போகிறேன். நல்லா இருந்தது அண்டை. இது என்னன்னா நிறைய கருவாடுகள் எல்லா விதமான கருவாடும் இருக்குது. என்ன சொல்கிறது, நீங்கள் சந்தைக்கு ஒவ்வொரு நாளும் போகாமல் கருவாடு பொரிச்சா இப்படி வாங்கி வச்சு கிடமையில ஒரு நாளே 2 நாளே சமைக்கலாம். கருவாட்டில் நல்ல சத்து இருக்குது. இங்கே பாருங்க, சரி இங்கே பேர கருவாடு. இது இது என்ன விலை? இங்கே இது 2800 கட்டா பேர. இதை விட விலை கூட குறையவும் இருக்கும். அதை கொஞ்சம் மிஸ்ஸியா நிற்கணும். ஆனால் இது என்ன விலை? என்ன விலை? இது 3000. இது 2800. ஆனால் இது நல்ல வெள்ளி யோசி போனேன். விலை கூட நல்லா இருக்கும். ஆனால் விலை குறைய நல்லது இல்லை. கூட விலை குறையும். விலை கூடுமா? ஆனா அந்த விலை இதுல விலை கூடினது எவ்வளவு? 4800. ஒரு விலை கூடின விலை 4800. குறைஞ்ச விலை 2800. 2000 ரூபாய் வித்தியாசம் என்ன ரெண்டுக்கும்? ஆனா இது கொஞ்சம் இதன்னதுதான். ஆனா ரெண்டும் நல்லா கிடக்குது. அமர்த்தி பார்க்க நல்லா காய்ச்சி கிடக்கு ரெண்டும். ஆனா கருவாடுன்ற ஒரு விருப்பம் தான். இந்த இதுகள் எல்லாம் இருக்கு. மாசு கருவாடு என்ன விலை உங்களுக்கு? பெருசு பெரிய மாசு கருவாடு 4000 கட்டி. 4000. அது எங்க இருக்கு? உள்ளுக்கு இருக்கு பாப்போம். நிறைய வாங்கி இப்பயும் முடியல. நிறைய கிடாங்க. அத என்ன சொல்லுங்க, மிஞ்ச சாப்பிடுவோம். அங்க கொஞ்சம் குறைவு. இது ஒரிஜினல் மாலதீவு கருவாடம். மாலதீவு தானே மாசுக்கு ஃபேமஸ். மாலதீவு தானே ஒரிஜினல் மேஸ் கருவாடு. ஆனால் நல்லா கிடைக்க வேறுங்க. இதில் கொஞ்சம் மிதண்டு இருக்கு. தோல் வெட்டு பட்டிருக்கு. நல்ல கருவாடு நல்லா கிடைக்கும். முடிச்சு பார்க்க இல்லை நல்ல கருவாடு பார்க்காத. 4000 1 கிலோ. அது குறைஞ்சது இல்லையோ? நல்ல கரு நல்லா இருக்கு.
எனக்கு ஒரு 1/4 கிலோ எத்தனை வரும்? ஓகே கரெக்ட். இது என்ன விலை அந்த சொரி மாஸ்? அது 1450 ஏது இதோ இது இது என்ன அப்படி 4000? இது 4000, 1 கிலோ 4000. இதுக்கு 4000 தான். இது நாங்க கொஞ்சம் கறியல் வைக்கலாம், அதுவும் கறி வைக்கலாம், வெள்ளைக்கறியலும் போடலாம். இது இப்ப கமராமான் சாப்பிட்டு பார்க்க போதான். இல்ல நான் சாப்பிட மாட்டேன். இல்ல நல்ல சிவப்பா கிடக்கு. ஆனா அந்த பிஞ்சு பிஞ்சு வருது என்ன இந்த இதழிதழ இல்ல நல்ல மண்டு சொல்றேன். அந்த இதழிதழ வாரது நல்லா, இந்த வெட்டுப்படாமல் இல்லை. இது கொஞ்சம் மூரை போட்டுட்டு பிச்சு இப்படி இப்படி தானே இதழிதழ வேற. எனக்கு இதுல எத்தனை கோயில் இல்ல வேற கிடக்குமோ? கோயில் கோயில் வர்றதுதான் எனக்கு. அதில் ஒரு கடை காட்டுங்க, பிச்சு காட்டுங்க. தாங்க பார்ப்போம். இங்க வேங்க நல்ல கருவாடு மனம் நல்லா கிடக்கு. அப்ப எனக்கு ஒரு 1/4 கிலோ தாங்க. ஏன்னாடா எங்களுக்கு கோயில் பக்கத்துல வர போதும். இதோ சரி நல்லதான். நான் என்னன்னா மாசு கருவாடு இப்ப கோயில் வர்றதால கொஞ்சம் இது. ஆனா 1/4 கிலோ வாங்க போறேன். விலை குறைய போட மாட்டீங்களே. அடுத்து நல்லது அடங்கும். இல்ல இல்ல முழுகு மாதிரி பாப்போம் பாத்துனா அதைத்தான் அதே இடம். இங்கே பாருங்க வெட்டி காட்டை நம்ம நல்ல நல்ல ரெண்டு நாளைக்கு 10வது போல இல்ல கறிக்கு. நாங்க 3 பேர். 1/4 கிலோக்கு போடுங்க. 25 ரூபா கூட எனக்கு. இல்ல இல்ல போடுங்க. அப்படி 1100 ரூபா 1/4 கிலோ. நீங்க 1000 ரூபா தான். சரி 1/4 கிலோ தான் போட்டுருங்க. அதுதான் என்ன சொல்லுங்க. நான் மாசு வாங்க வரையில நெத்தலி தான் வாங்க வந்தேன். ஆனா பிச்சு பார்த்தா நல்ல வாசம் மனம் மணக்குது, நல்லா கிடக்குது. அப்போ அதால் ஒரு 1/4 கிலோ வாங்கினா திரும்ப வேணுமெண்டா நான் திரும்ப பிறகு வந்து வாங்குவேன். ஏன்னாண்டா எங்கட சுத்த வேற இருக்கிற கோயில்கள் தொடங்க போது அதால் பிறகு திருப்பி வந்துவாங்க. நல்ல மாசம். இது துணி பேக் என்ன? இது துணி பேக் பார்த்தீங்களா? நெத்தலிக்கு வந்த நான் மாசு கருவாடை பார்த்தா நல்லா கிடக்கு. இன்றைக்கு தானே வந்ததா நான் வித்தியாசமாக நல்ல இதாக கிடக்கு. ஒரிஜினல் மாசாக கிடக்கு. சிவப்பு கலர். ஆனால் அந்த கட்டை மாதிரியும் இல்லை, அதை கட்டு எண்டு இல்லை, நல்லா கிட. 1/2 கிலோ வாங்கினா 1 கிலோ 4000. மற்றது அந்த மாசு தூள் அந்த என்ன சொன்னால் நாங்கள் நடுக மாசி கட்டியை உடைச்ச தூள். அது நாங்கள் அந்த வெள்ளைக்கறியல் அப்படி எதுக்கையும் போடலாம். ஏன்னா ராளை நெடுக வாங்கி வைக்க மாட்டோம் தானே, அதால் அப்படி நான் வாங்கி நான் இங்கே நிறைய சில உண்டைக்கு இனி என்ன சொல்லுங்க, பசிக்குது எனக்கு, என்ன செய்கிறேன்னு தெரியாமல் கிடக்கு. இது கடையில் சாப்பிட போகிறேன்னு அப்படி இருக்கேன்னு இங்கே கடையில் சாப்பிட்டதில்லை. ரோல் வேப்பன் தான் சாப்பிட்டேன் நான். இன்றைக்கு ஒருக்கா சாப்பிட்டு பார்க்க. ஓகே. இல்லை பார்த்தீங்களா எல்லாமே கருவாட்டு கடை தான். ஆனால் எல்லா இடத்தையும் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. விலை அந்த பெரிய அளவில் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அந்த குறைச்சி போட்டு தரீங்க. ஆனால் நல்லா கிடக்குது கருவாடு. எல்லா கடையிலையும் நல்லா இருக்குது. ஒருக்கா இங்கே வேறுங்க இவர் தண்டை கடையும் ஒருக்கா காட்டுட்டாம ஒருக்கா அந்த காட்டுட்டாம தான் சரியில்லை தானே. அங்கே பார்க்க இங்கே அப்போ ஒருக்கா இங்காலையும் எடுக்கிறோம். என்ன இது
இது இது என்ன விலை? வெளி மாவட்டம் நெத்தரி. ஆ நாங்கள் விற்கிற குறைவு விலை குறைவற்றதால மற்ற இடங்களில் விற்கிறதால நாங்கள் அதை விளங்கப்படுத்தி விற்கிறோம். ஓ இது வந்து யாழ்ப்பாணம். இது என்ன விலை? இது 1500 ரூபா. இது 1500. ஆனா நல்ல காஞ்ச கருவாடு, நல்ல காஞ்சு கிடக்குது. கரண்ட்ல நீங்க வந்து இதை என்ன சொல்லுங்க, குடலும் தலையும் எடுத்தா ஓகே. ஆனா எடுத்ததும் இருக்கு என்ன? இது இது என்ன விலை? இது வந்து 2500. இது 2500. இருக்கு பாருங்க, அப்படி போய் பாருங்க. இது இது வந்து வெளி மாவட்டம். ஆ இது கருவாடுனா கொஞ்சம் டிமாண்ட் கூட. எல்லாம் இருக்கு. இந்த இந்த கருவாடு என்ன விலை? இது கட்டாப்பாறை பெருசா காட்டுங்கண்ணா. இது நல்ல கருவாடு. 1 கிலோ 3500. விலை கூடின உங்கள்கிட்ட 3500. விலை கூடினது இது 3500. அது வந்து 2500 ஓடுச்சு. விலை கூடனா இல்லை. விலை கூடனா உப்பு இல்லாத கருவாடு மீன்ல போடுற தூண்டில் மீன்ல போடுற. அது என்ன விலை? அதான் இது. ஆக விலை கூடினது நல்ல கருவாடுங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க, இந்த தசிய பாருங்க, அப்படியே அந்த இதழ வந்திருக்கு. 3500. ஆனா காஞ்சி இருக்குது. நீங்களும் ஒருக்கா வெட்டி போட்டு உங்களை காய வைக்கலாம். 15-16 கிலோ கருவாடு. அது வந்து இப்ப 7 கிலோ தான் இருக்கு அந்த கருவாடு. எல்லாம் விட பத்தி காஞ்சி கருவாடு. இங்கே மற்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தலை இல்லாம வேணுமென்றால் இப்படியே எடுக்கலாம். இது என்ன விலை தலை எடுத்த 1 கிலோ? இது தலை எடுத்தது 1 கிலோ 4000. அப்படியே நீங்க வாங்கி கொண்டு போங்க. இதெல்லாம் விலை குறைவு. இது வெளி மாவட்டமாமா? இது யாழ்ப்பாணம். இது இது வந்து 3000. இது 3000. ஈஸி தான். என்ன சொல்லுங்க, இது 1 கிலோ தலை எடுக்கவே இவ்வளவு நேரம் செல்லும். நீங்க இப்படி வாங்கலாம். இதுக்குள்ள குடல் மட்டும் எடுத்தா சரி. எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்துருக்கு. குடலும் எடுத்துருக்கு. இது இது என்ன விலை? 2500. இது 2500. ஆனா இது நல்லா தானே. என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம்? சின்ன கருவாடுறதால கொஞ்சம் விலை குறைவு. சின்ன நண்டத்துல விலை, சின்ன பெருசு விலை குறைவு. இங்க இது நல்லா தாங்கடா. 2500 நல்லா தான் கிடக்குது சின்ன நண்டத்துல. உங்கள்ட்ட இது என்ன விலையில இருக்கு? 3500 முதல் 3000, 2500 ஒரு விலை. 3500ல இருந்து நான் ஒரு நாளும் சமைக்கல. காஞ்சிருப்போம். இது என்னன்னு கனவா மாதிரி தான் சமைக்கலாம். எண்ணெயில பிரட்டலாம், பொரிக்கலாம். ஊற போட வேணுமா? உப்பு போட தேவையில்லை. இல்ல ஊற விடத்தானே வேணும். ஒன்றும் தேவையில்லை. சும்மா தண்ணியில அலசி எடுக்க வேண்டியதான். ஊற போடக்கூடாது. 5 நிமிஷத்தை போட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன இல்லை கனவா கருவாடம். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நாளும் வேண்டி சமைக்கல. ஆனா காஞ்சி நல்லா காஞ்சி விட. என்ன விலை இது? கிலோ வந்து 15000. கிலோ 15000. ஆனா அப்படித்தானே விலை. ஒரு 3-4 கிலோ வரும் தானே. இது 1/2 கிலோவா? 1/2 கிலோ 1/2 கிலோல 2500. 3 கிலோ 4 கிலோ. ஆனா நிறைய கனவாயில இருக்கு பாருங்க. இதுக்குள்ள எத்தனை கனவா இருக்குண்டு. என்ன இதுக்குள்ள கிட்டத்தட்ட 15 இருக்குது போல. 2, 4, 6, 8, 15க்கு மேல இருக்கு. 13 கனவா கிட்ட. 4 கனவா போட்டா 1 கிலோ வரும். பச்சை கனவா ஈரத்தோட போடுவாங்க. அப்படியே சொரியா இல்ல உங்கள்ட்ட? மை எல்லாம் க்ளீன் பண்ணி உப்புல லைட்டா ஊற வச்சு காய வைக்கல வந்து நீங்க 1 கிலோ கனவா 2500 போகும். கிலோ கனவா பார்த்தாலாப்பா 15,000 முடியும். 15,000 மெத்ததனி இருந்து காய போட்டு சுத்தப்படுத்தி எடுக்க. ஆனால் அப்படி வாங்குற. இப்போ நாங்க சமைக்கிறோம். ஒரு 4 காணும் 3 நாளைக்கு காணும். என்ன 2 கனவா 3 கனவா சமைக்கலாம். புளியா வரும். அப்படி இருக்கிறதுக்கு சொரி இல்ல, சொரியா கிடந்தா வாங்கலாம். சொரி வந்து பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணினதான் நாம இருக்குது. நீங்க பார்த்து பண்ணுங்க. ஆனா இது ஈஸி. அவர் நல்லா இருக்க மாட்டேன் சொல்லுறார். அன்றைக்குமே எனக்கு காய்ச்சி போட்டு சொன்னவன் நல்லா இருந்தாரு. ஆனா ஈஸியும் இல்ல. என்ன சொல்லுங்க, கிளீன் பண்ண தேவையில்லை. ஒரு அவசர தேவைகள் கூட என்ன சமைக்கலாம். இந்த பில் வந்து இந்த பருத்துக்கிற கருவாட்டு கடை வந்து
யாழ்ப்பாண கருவாட்டு கடை தான் இது. கருத்துறை போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னு கொண்டு போய் கடை தான். ஓ இது 15-20 வருஷமா எல்லா நாட்டுக்கும் எங்கட பேர் போயிருக்கு. ஆனால் நல்லா எனக்கே வேண்டணும் மாதிரி கிடையாது. ஏனென்றால் 2-3 இல்லையாம் பிரிச்சு எடுக்கல. அதான் 1/2 கிலோ 1 கிலோ தான் இருக்குது. இனி பார்ப்போம், நம்ம அடுத்த முறை வரைக்குள்ள பார்ப்போம். எல்லாம் லூஸா வரத பேக் பண்ணிடுறது. வரும் உங்களுக்கு என்னண்டு வரும் உங்களுக்கு தொகையா வரும். அப்படி தருவாங்க உங்களுக்கு. கொஞ்சம் விலை கூட தானே, எல்லாரும் வாங்க மாட்டேலாம். என்ன இங்கே சாப்பாட்டுக்கு வந்து பச்சையா இது அப்படியும் ஒரு 10 பேருக்கு காணும் என்ன கறி வைக்க. இது ஒரே தான் கறி வைக்கிறீங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் கொண்டு போனா 2 மீன் 3 மீன் 2 மீன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு 10 பேருக்கு சமைக்கலாம். ஒண்ணு 10 பேருக்கு இல்ல கூட வரும். ஆ? அது எனக்கு சின்ன இது மட்டி மட்டி காண மாட்டி. லண்டனுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு எடுத்து கொண்டு போனாங்க. சும்மாவே சாப்பிட்டு இது அங்க ஒரு ஆள் சரியா ஆசைப்படுறவா அங்கட கலிஸ்டன் வாங்கியதுவா இந்த போத்து இல்ல. 1/2 கிலோ நாங்களும் போத்துல போட்டு வைக்கிறேன். பேக்கெட் பண்ணி வச்சிருக்கோம். இது குறைச்சு போடும். எனக்கு நான் சாப்பிட்டது இல்லை. ஆனா சாப்பிடுறவ சாப்பிட்டு இருக்கேன். பச்சை மாட்டி சாப்பிடணும். சரியாவே கனவா வாய் தான் நீ சாப்பிட்டனியா? நல்லா இருந்தது. பச்சை மாட்டி சாப்பிட்டுருக்கேன். கனவாதான் விருப்பமா கிட்ட. இப்ப என்ன செய்யறது? இதை வாங்கி நீங்க பிரிச்சு பிரிச்சு வச்சா 2 முண்டை வாங்கலாம். 1/4 கிலோ இருந்தா சரி. இங்க வேணும். இது கீரை மீனா? கீரை என்னது? ஆனா இதெல்லாம் வேற கீரை. கீரி மீன் எங்கட சந்தையில கீரை மீன் தான் தெரியும். வேற கொமெண்ட்ல தானே ஏதோ போட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாரு. கீரி மீன் தான் நாங்க சொல்றது. தமிழ்ல வந்து கீரி மீன் தான் சொல்றோம். கீரி மீனா? கீரி மாதிரி மீன் சொல்றது முவங்கீரை மேரமே கீரி மாதிரி இருக்கிறது. இல்ல அது பேரே எப்படி வச்சுட்டான் கீரி மீன். இது என்ன மீன்? கோல் மீன். செமன் போல். இதெல்லாம் சரியான கடல் மீன். சரியான அந்த கடலுக்கு வராது. சதியாத்தான் கடல்ல வர மீன் எல்லாம் இதுதான் திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கு. இந்த மீன் சமுத்திரங்கள்ல அது வந்து திரியாப்பாரு. இந்த மண்ணுக்குள்ள ஆட்டை எடுத்துக்கிறது திரியாப்பாரு. இப்படி பைக்கிங்ல வந்துருக்கு. என்னது? கடல் மண்ணுக்குள்ள காட்டு எடுத்து பதப்படுத்தி இருக்கிறது. இது ஒரு கொம்பனி தயாரிக்குது. கடல் மண்ணுக்குள்ள காட்டு இது வந்து மண்ணால ஒரு கொம்பனி தயாரிக்குது. அது எங்களுக்கு அங்க தொகையை அனுப்புவாங்க. நாங்க வச்சு விற்கிறோம். எப்படி இருக்குதா? மிஷின்ல அடிக்கிறேன். பேக்கிங்ல அடிக்கிறான். காத்தெல்லாம் உள்ளது. திருக்க எலும்பில திருக்க கருவாடு. திருக்க கருவாடு நீ எல்லாம் பண்ண. திருக்க கருவாடு இப்படியே இருக்கும். முள்ள சததான் நடுவுல சின்ன முள்ளு இருக்கும். திருக்கையில வந்து முள் எல்லாம் சேர்த்து தான் சாப்பிடுறது. இது சுறா மீன் மாதிரி முள் எல்லாம் சேர்த்து முள் எல்லாம் சும்மா கடைக்கு கரைச்சிடும். திருக்க. ஆனா நீங்க யாழ்ப்பாணம் வந்தால் ஒரு இதுல கிட்டடியில சந்தைக்கு போனா முழு சாமானம் வாங்கலாம். மற்ற கருவாட்டு கடை பக்கத்துல இருக்கு. எல்லாமே வாங்கலாம். நான் இன்றைக்கு வந்து கூடுதலா எல்லாம் வாங்கிட்டேன். கொஞ்சம் தான் வாங்கினேன். நிறைய வாங்கல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சாப்பாடு விட்டேன் அப்படி. ஆனா மாசு வாங்க வரையில உங்களோட மாசை பார்த்துட்டு வாங்கிட்டேன். நல்ல கருவாடு. இந்த மலையாள காய வச்சு மாசி எடுக்கிறாங்க. மாசி வந்து ரகுமதி மாசம். மாலதேவி மாசம் நல்ல இந்தியாவில இருந்து வருது. மாலதேவில இருந்து வருது. அதுதான் மாசி டேஸ்ட் கூட. மாசியை கடிக்கிற சுனைக்கிற மேல சிலது வந்து அந்த ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்ணாடி மாதிரி அது வந்து மாசி ஒரு மீன் அடிக்கிறாங்க. அது வந்து என்ன கேட்டால் ஊத்துரோட மாதிரி இருக்கும். சப்பவே படாது. அப்படி அதை பார்த்தா அந்த சைட்டை உடைச்ச சைட்டை கண்ணாடி மாதிரி. இப்படி இருக்கு. இது என்ன விலை நீங்க விக்கிறீங்க? இது வேற நாட்டம் இல்ல? நல்ல மாஸ் இல்ல, நான் சாப்பிட மாட்டேன். நல்லா கிடைக்கும். 3000? 3000.
ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு மாதிரி விலைகள் விற்கணும். விலை சரியான விலை விற்கிறது உறவு இங்க கேட்டா ஒரு விலை காட்டி மாறி மாறி நேர வந்து கடைக்கு நேர அடிச்சு கொண்டு ஆனா நாங்கள் வந்து ஒரு இடத்த அரை கிலோ வாங்க 1 கிலோ தாங்க அவங்களோட விலையே போடுவாங்க. மக்கள் வார மக்கள் என்ன தாங்கள் அறிஞ்சு வாங்கணும் ஜாமான். இது என்ன விலை என்ன விலை போடுவீங்க இல்லையான்னு நானும் விலை கேட்டு தான் வாங்குறேன். யாழ்ப்பாணமா இருந்தாலும் இது நல்லா கிடக்கு போல வாயை பார்க்க தெரியுது. வாயை பார்க்க தெரியுது மாசம் நல்லா கிடக்கு. காய்ச்சி பேசி வாங்கணும். அப்ப நாங்கள் கூட அதை கேட்ட விலையை போட்டு கொடுப்போம். வச்சு விற்கிறேன். இன்னைக்கு உபவாசம்னா பிளேண்டி மட்டும் குடிச்சேன்னா இன்னும் சாப்பிடல, பசிக்குது. அதுக்காக வேண்டி தான் சும்மா சொல்றேன். பண்டத்திருப்பு என்னன்னு சொன்னா நாம் வந்து இங்க எல்லாம் சாப்பிடல. இங்க என்ன சாப்பிடல வேண்டியில கடையில சாப்பிடல. வேற இங்க வேற வாழையில வச்சு தந்திருக்கணும். சோள தோசை 2 வாங்கினாங்க 2 பேருக்கும். இவருக்கு வேற வேணும். இதுக்கு எனக்கு கிழங்கு ரொட்டி சோசிருக்கா இன்றைக்கு இங்கே தான் வந்து கடையில் முதல்ல சாப்பிட்ருக்குறேன். கடையில் போயிட்டு சாப்பிட்டதுங்க இல்லை. ரோல் அப்படி சாப்பிட்டேன்னா, வேப்பனை சாப்பிட்டேன்னா, மசாலா தோசைனா வேறு மாதிரி இருக்காங்க. நறுமுரண்டு வர்றது இது அப்படி இல்லை. இது நீ அந்த கறி மாதிரி வச்சு இல்லை, அது கொஞ்சம் உடனே செய்தா முறுமுறை போட்டது. இங்கே வேற இது கறி சம்பளம் எல்லாம் தந்திருக்கிறேன். ஒருக்கா சாப்பிட்டு டக்குண்டு ஒருக்கா சாப்பிட்டு சொன்னேன். நான் ஒரு பிளேண்டியன்ட்டு ஒரு யொக்கு பிளேண்டியோட இருக்கிறேன். அதுவும் சீனி போடாது. அஞ்சு